வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அது என்ன? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரியில் இன்புட் கொடுப்பாங்க, செகண்டரியில் அவுட்புட் வரும். ரெண்டு வைண்டிங்கும் எலக்ட்ரிக்கலி there will be no connection. ரெண்டும் மேக்னட்டிக்கலி கனெக்டடாக இருக்கும். ஆனால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு வைண்டிங் கிடையாது, ஒரே வைண்டிங் தான். பிரைமரியும் செகண்டரியும் ஒரே வைண்டிங். பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு நிறைய டேப்பிங்ஸ் இருக்கும். இப்போ பிரைமரி 100%, அதில் 55%, 65, 75, 85 டேப்பிங்ஸ் இருக்கும். நமக்கு தேவைப்படுற வோல்டேஜை அத்தனை பர்சன்டேஜுக்கு அந்தந்த டேப்பிங்லேருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஒரே காயில் தான். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை இது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது. இப்போ இதையே நம்ம 3 ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் கீழே ஸ்டார் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. 3 வைண்டிங்கும் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 பிரைமரி எண்ட்ஸ் இருக்குது. இதில் 3 ஃபேஸ் 415 வோல்ட் கொடுக்குறோம். 100% வோல்ட்டுன்னு வச்சுக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு இந்த டேப்பிங்ஸ் 75% எடுத்திருக்கு. அப்போ 415 உள்ள 75% வோல்டேஜ் 3 ஃபேஸ் இந்த செகண்டரியில் கிடைக்கும். ஹெட்ஸ் அதே 50 ஹெட்ஸ் தான் இருக்கும். இதுதான் ஒரு 3 ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடைய டிசைன். இப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி மோட்டோரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஸ்டார்டருக்கு பேர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அப்படின்னு பேர். இப்போ நார்மலாக நம்ம ஸ்டார்டர் பார்த்துருப்போம். ரெண்டு விதமான ஸ்டார்டர் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், அது வோல்டேஜை அப்படியே அந்த மோட்டோருக்கு கொடுக்கறது டைரக்ட் ஆன்லைன். ரெண்டாவது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸ்டார்டிங் டயத்தில் ஸ்டார் கனெக்ஷன்லையும் ரன்னிங் டயத்தில் டெல்டா கனெக்ஷன்லையும் அந்த மோட்டோர் ரன் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டார்டர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங் டயத்தில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாகவும் ரன்னிங் டயத்தில் டைரக்டாகவும் அந்த மோட்டோரை ரன் பண்ணுற டைப் ஸ்டார்டர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் 5 HP வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 20 HP வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்போ அதுக்கு மேலே உள்ள பெரிய சைஸ் மோட்டோர், லார்ஜ் சைஸ் மோட்டோர், ஈவன் அப் டு 250 HP வரைக்கும் உள்ள பெரிய பெரிய மோட்டோர் எல்லாமே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரை பயன்படுத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டருடைய பவர் சர்க்கியூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் 3 காண்டாக்டர் இருக்குது. ஒரு ஓவர்லோட் ரிலே அந்த மோட்டோருக்கு சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கு. காண்டாக்டரில் K1 அப்படிங்கிற காண்டாக்டர் என்ன பண்ணும்னா, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறதுக்குன்னே இந்த காண்டாக்டரை பயன்படுத்துகிறாங்க. கீழே பாருங்கள், நம்ம இப்போ இதில் பார்த்த ஸ்டார் கனெக்ஷன் பண்ண ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தோம். பட் இதில் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டார் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காண்டாக்டர் வழியாக ஸ்டார் கனெக்ஷன் ஆகிறப்ப, அதாவது இந்த காண்டாக்டர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார் கனெக்ஷன் ஆகிக்கிற மாதிரி இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது காண்டாக்டர் டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டர். இது ஸ்டார் காண்டாக்டர். இது K2 டிரான்ஸ்ஃபார்மர் காண்டாக்டர். இந்த காண்டாக்டர் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரிக்கு சப்ளை கொடுக்குற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது காண்டாக்டர் மெயின் காண்டாக்டர். இந்த காண்டாக்டர் ரன்னிங் டயத்தில் பயன்படுத்துறதுக்குள்ள காண்டாக்டர். இதன் வழியாக ஓவர்லோட் ரிலே வழியாக டைரக்டாக அந்த மோட்டருக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. இதனுடைய செகண்டரி, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியும் எடுத்து இந்த காண்டாக்டருடைய சப்ளைக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் டயத்தில் என்ன நடக்கும்னா, முதல்ல இந்த K1 ஆன் ஆகும். K1 ஆன் ஆன உடனே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார் கனெக்டட் ஆயிரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு K2 வழியாக சப்ளை வரும். அப்போது நம்ம செகண்டரி டேப்பிங்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கோமோ அத்தனை பர்சன்டேஜ் வோல்டேஜ் ஆஃப் அப்ளைடு வோல்டேஜ். இப்போ லைன் வோல்டேஜ் 415, அதில் இப்போ 65% டேப்பிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா அதனுடைய 65% வோல்டேஜ் இந்த மோட்டோருக்கு ஸ்டார்டிங் டயத்தில் கிடைக்கும். ஸ்டார்டிங் டயத்தில் மோட்டோருக்கு வோல்டேஜ் குறைய இருக்கிறதுனால அதனுடைய ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக இருக்கும், டார்க் நல்லாவே இருக்கும். அந்த மோட்ரு ஸ்டார்ட் ஆகி
75% RPM ரீச் ஆகிறப்ப அதனால டைமர் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமர் வந்து 75% ஆஃப் த ரேட்டட் ஸ்பீடுக்கு இந்த மோட்டார் வரும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மெயின் கான்டாக்டர் வழியாக கண்டினியூவாக சப்ளை போகிற மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் அதனுடைய பவர் சர்க்கியூட் ஒர்க்கிங் கான்செப்ட். இப்போ இதனுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்டார் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணப்பட்டு இந்த கான்டாக்டர் வழியாக ஸ்டார் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய செகண்டரி அப்படியே கொண்டாந்து இங்கே L1ல என்ன வோல்டேஜ் வருதோ ஆர் ஃபேஸ் வருதுன்னா அதே ஆர் ஃபேஸை எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லோ ஃபேஸுங்க, பி ஃபேஸுங்க, சேம் ஃபேஸ் இங்கே என்ன ஃபேஸ் வருதோ அதே ஃபேஸ் இது வழியாக வர்ற மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஓவர்லோட் ரிலேலையும் லைன் கரண்ட்டு தான் போகிறதுனால இந்த ஓவர்லோடையும் மோட்டோருடைய ரேட்டடு கரண்ட்டுக்கு செட் பண்ணணும். ஸ்டார் டெல்டாவில் நம்ம ஓவர்லோட் ரிலே எப்படி செட் பண்ணுவோம்? 60% செட் பண்ணியிருப்போம், ஏன்னா ஃபேஸ் கரண்ட்டுங்கிறதுனால. ஆனால் டைரக்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங்கில் இந்த ஓவர்லோட் ரிலேயை மோட்டோருடைய ஃபுல் ரேட்டட் கரண்ட்டுக்கு செட் பண்ணிக்கணும். அடுத்தது இதனுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூடைய ஃபியூஸ், அப்புறம் இந்த ஓவர்லோட் ரிலேயுடைய எல்சி பாயிண்ட், அப்புறம் ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், அப்புறம் K4 அப்படின்னு ஒரு ரிலே. இந்த ரிலே வந்து நம்ம இதில் பார்த்தது K1, K2, K3 3 ரிலே தான் பார்த்தோம். இது என்ன K4 ரிலேனா, இது வந்து இந்த ஆன் ஆஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரிலே. இது வந்து ஆக்சிலரி ரிலே. இது வந்து நார்மல் பவர் கான்டாக்டர் கிடையாது, இது ஒரு ஆக்சிலரி கான்டாக்டர் அல்லது ஆக்சிலரி ரிலே. இந்த K4 சர்க்கியூட்டுக்கு பேரலாக ஒரு டைமரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைமருடைய டைமிங் செட்டிங் தான் இந்த மோட்டோர் 75% ஆகிறப்ப இந்த கான்டாக்டர்ஸ்லேருந்து டைரெக்டாக மெயின் கான்டாக்டர் வழியாக பவர் கொடுக்குற மாதிரி இந்த டைமர் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த புஷ் பட்டனை நம்ம ஆன் பண்ணோம்னா K4 ரிலே ஆன் ஆகும். K4 ரிலே ஆன் ஆகிறப்ப அதனுடைய ஹோல்ட் ஆன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹோல்ட் ஆன் கான்டாக்ட் வழியாக இந்த ரிலே கண்டினியூவாக ஆனில் இருக்கும், இந்த டைமரும் ஆனில் இருக்கும். இப்போ நம்ம ஆன் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டா கூட இந்த ரிலே ஆன்லேயே இருக்கும். இந்த ரிலே எப்போ ஆன் ஆகுதோ அப்போ அடுத்த கான்டாக்டர்ஸுக்கு சப்ளை இந்த K4 ரிலேயுடைய இன்னொரு ஆக்சிலரி கான்டாக்ட் வழியாக அடுத்த கான்டாக்டருக்கு சப்ளை போகும். அதில் இந்த டைமருடைய NC பாயிண்ட் வழியாக K1 கான்டாக்டருக்கு சப்ளை போகுது. K1ங்கிற கான்டாக்டர் வந்து ஸ்டார் கான்டாக்டர். ஸோ எப்போ இந்த டைமர் வந்து 7 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த NC வந்து, இப்போ உதாரணத்துக்கு நம்ம 7 செகண்டுன்னு சொல்கிறோம், 7, 8, 10 இந்த மோட்டருடைய ஸ்டார்டிங் அந்த லோடு கண்டிஷனை பொறுத்து அந்த டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் இந்த டைமர் வந்து இந்த பாயிண்ட் க்ளோஸில் தான் இருக்கும். அதனால் K1 கான்டாக்டர் ஆன் ஆகி முதல்ல என்ன செய்யும், இந்த கான்டாக்டர் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டார் கனெக்ஷனாக ஆக்கிடும். அடுத்தது இந்த K3 வந்து பவர் கான்டாக்டர், இது ஆஃபில் தான் இருக்கும். அதனால் அது இப்போதைக்கு ஆன் ஆகிருக்காது, ஏன்னா இந்த டைமர் 7 செகண்டுக்கு அப்புறம் தான் இது ஆன் ஆகும். அதனால் இதன் வழியாக வர்ற சப்ளை இந்த K1 ஆன் ஆகிருக்கிறதுனால அதன் வழியாக K2வை ஆன் பண்ணிடும். முதல்ல ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகும், அடுத்தால K2 ஆன் ஆகும். K2 ஆன் ஆகிறப்ப ஃபுல் லைன் வோல்டேஜ் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துடும். அதனுடைய செகண்டரி வழியாக நம்ம டேப்பிங்கில் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோமோ செட் பண்ண வோல்டேஜ் வரும். அது என்ன வோல்டேஜ்னா 65% வோல்டேஜ் இந்த மோட்டோருக்கு வரும். மோட்டோர் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆகி இது இந்த K2 ஆன் ஆன உடனே K2க்கு ஒரு ஹோல்ட் ஆன் பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டும் ஆன் ஆகிக்கணும். ஸோ K2வும் K1ம் ஆன் ஆகி இந்த ரெண்டும் ஆனில் இருக்கிறதுனால ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக இந்த மோட்டருக்கு சப்ளை வரும். இந்த மோட்டோர் ரன்னிங்கில் இருக்கும், ஸ்டார்டிங் டயத்து ரன்னிங்கில் இருக்கும். ஸ்டார்டிங் கரண்ட் நார்மலாக இருக்கும். இதன் வழியாக லிமிட்டட் வோல்டேஜ் தான் இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். இப்போ டைமர் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த டைமர் என்ன செய்யும், 7 செகண்ட் ஆன உடனே இந்த லைன் கட் ஆகி இது க்ளோஸ் ஆகும். இது கட் ஆன உடனே K1 ஆஃப் ஆயிரும். K1 ஆஃப் ஆகி K3 ஆன் ஆகணும். இப்போ K1 ஆஃப் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக இந்த K1உடைய எல்சி பாயிண்ட்டு, இங்கே உள்ள எல்சி பாயிண்ட்டு க்ளோஸ் ஆயிரும். டைமரும் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால K3 ஆன் ஆயிரும். அப்போ K1 ஆஃப் ஆன உடனே இம்மீடியட்டாக K3 ஆன் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு கடையில் ஒரு சின்ன டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கலி இந்த கான்டாக்டர் ஆஃப் ஆகி இந்த கான்டாக்டர் ஆஃப் ஆகி இதனுடைய எல்சி பாயிண்ட் வழியாக தான் இது ஆன் ஆகணும். அந்த டைமிங்கில் இதுக்கு சப்ளை இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த K2 வந்து இதனுடைய ஹோல்ட் ஆன் வழியாகவே K1 ஆஃப் ஆகிட்டா கூட இந்த K2 இதனுடைய ஹோல்ட் ஆன் வழியாக
ஆன்லே இருக்கும். இந்த K3 ஆன் ஆகிற வரைக்கும், இந்த K3 ஆன் ஆகி இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் இதன் வழியாகவும் இதுக்கு சப்ளை வந்துட்டே இருக்கும். அதனால் இது ஓப்பன் ஆனால் ஸ்டார் கனெக்ஷன் போயிடும். ஆனால் இந்த பவர் சப்ளை இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு சீரியஸ் ரியாக்டன்ஸ் அல்லது சீரியஸாக ஒரு காயில் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இதன் வழியாக சப்ளை இந்த மோட்டருக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது இந்த டிரான்சிஷன் பீரியடில் கூட இதன் வழியாக சப்ளை மோட்டருக்கு வித்தவுட் பிரேக் சப்ளை வந்துட்டு இருக்கும். இந்த சப்ளை இதன் வழியாக வந்துட்டு இருக்கிற சப்ளை எப்போ இந்த கான்டாக்டர் ஆன் ஆகுதோ, K3 ஆன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் கட் ஆகும். ஸோ இது ஆஃப் ஆகி இது ஆன் ஆகிற வரைக்கும் இதன் வழியாக சப்ளை வந்துட்டு இருக்கிறதுனால மோட்டருக்கு தொடர்ந்து சப்ளை கிடச்சிட்டு இருக்கும். அப்புறம் K3 ஆன் ஆனவுடனே K3 ஆன் ஆனவுடனே K2க்கும் சப்ளை ஆஃப் ஆகிரும். K3 வழியாக டைரெக்டாக இந்த மோட்டருக்கு சப்ளை போயிட்டு இருக்கும். எப்போ நம்ம ஆஃப் புஷ் பட்டன் ஆன் பண்ணுறோமோ, ப்ரெஸ் பண்ணுறோமோ, அல்லது ஓவர்லோட் ரிலே ட்ரிப் ஆகுதோ அப்போது என்டையர் கான்டாக்டர்ஸ் ஆஃப் ஆயிரும், மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஒர்க் பண்ணுற பிரின்சிபல். இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் 6 ஒயர் தேவைப்படும். ஏன்னா ஸ்டார் டெல்டான்னு உங்கள் கான்டாக்டரில் வச்சு நம்ம பிரிக்கிறதுனால 6 ஒயர் மோட்டர்லேருந்து வரணும். இதுக்கு 3 ஒயர் வைன் பண்ணியிருக்கிற மோட்டர்லேருந்து 3 ஒயரை கொண்டு வந்தால் கூட போதும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேனல் போர்டு ஒரு இடத்துல இருக்கும், மோட்டர் தள்ளி மெஷினில் உள்ள தள்ளி இருக்கும். அது வரைக்கும் 6 ஒயர் கொண்டு வராமல் 3 ஒயர்லேயே சப்ளை கொண்டு போய்க்கலாம். அது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் ஒரு அனதர் அட்வான்டேஜ். பெரிய பவர் மோட்டர்ஸ், பெரிய லெவலில் 20 to 250 HP வரைக்கும் உள்ள மோட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் பயன்படுத்தி தான் ரன் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்னால் என்ன, அதனுடைய பவர் சர்க்கியூட், கண்ட்ரோல் சர்க்கியூட், அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.